அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த 25 கேள்விகள பார்ப்போம். இந்த பழமொழிகள்லாம் முக்கியமானது. நீங்க ஏற்கனவே பழமொழிகள் படிச்சுட்டீங்கன்னா, இந்த பழமொழிலாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பாருங்க. சரி வாங்க கொஸ்டினுக்கு போலாம். 76வது கேள்வி. அதிக ஆசை, அஷ்ட தரித்திரம். இதில் அஷ்ட என்பது எத்தனை வகையான வறுமைகளை குறிக்கிறது? 8. அஷ்டன்றது 8 அப்படின்ற இத குறிக்குது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும், அதை கண்காணிக்க வேண்டியவர்களுக்கும் ஒன்று சேர்ந்து விட்டால், தவறான செயலை எளிதில் செய்யலாம் என்பதை விளக்கும் பழமொழி எது? 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன ஆகும்? அதிகாரியும் தலையாரியும் ஒன்றானால் விடியும் மட்டும் திருடலாம். அடுத்த பழமொழி. தெரியாமல் அல்லது எதிர்பாராமல் ஒரு தவறை செய்து, அதனால் தீங்கு ஏற்படக்கூடிய இடத்தில் அதை வைப்பது என்ற நிலைக்கு வழங்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ அதிகாரி வீட்டில் திருடி தலையாரி வீட்டில் வைத்தது போல. அதிகாரம் பொருந்தியவரின் சிறிய பொருள் கூட பலவீனமானவர்களின் பெரிய பொருளை விட அதிக சக்தி வாய்ந்தது என்பதை விளக்கும் பழமொழி எது? ஆப்ஷன் ஏ அதிகாரி வீட்டு கோழி மிட்டை குடியானவன் வீட்டு அம்மியை உடைக்கும். அடுத்த பழமொழி. அதிர்ஷ்டம் தொட்ட கழுக்காணி என்ற பழமொழியின் கருத்து யாது? ஆப்ஷன் ஏ தகுதியை கடந்து அதிர்ஷ்டம் ஒருவரை தேடி வந்து ஆதரிப்பது. அடுத்து அதிர்ஷ்டம் ஆராய் பெருகுகிறது என்ற பழமொழியின் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ அதிர்ஷ்டம் என்பது ஆறு போல தடையின்றி பெருகி வருகிறது. அதை குறிப்பிடுறது தான் இந்த பழமொழி பொருள். அடுத்து 82வது. அதிர்ஷ்டம் இருந்தால் அரசு பண்ணலாம். இப்பழமொழி எதனை உணர்த்துகிறது? ஆப்ஷன் ஏ அதிர்ஷ்டம் இருந்தால் ஒருவர் அரசனை போல ஆட்சி செய்யலாம் அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். அடுத்த கேள்வி. அதிர்ஷ்டம் இல்லாதவனுக்கு களப்பால் வந்தாலும் அதனை பூனையும் குடிக்கும் என்ற பழமொழி விளக்கும் கருத்து யாது? ஆப்ஷன் பி துரதிர்ஷ்டசாலியாக இருப்பவனுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்தாலும் அது வீணாகி போகும். அடுத்து அதிர்ஷ்டவான் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்ற பழமொழி உணர்த்தும் உண்மை எது? அதிர்ஷ்டவான் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். ஆப்ஷன் ஏ அதிர்ஷ்டம் உள்ளவன் தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். அடுத்து 85வது. அதிர அடித்தால் உதிர விளையும் என்ற பழமொழியின் தார்மீக கருத்து என்ன? ஆப்ஷன் பி ஒரு வேலையை மிக தீவிரமாக செய்தால் அதற்கான பலன் ஏராளமாக கிடைக்கும். அடுத்து அதிலும் புதுமை இதிலும் புதுமை அதிலும் இது புதுமை இதிலும் அது புதுமை என்ற பழமொழி எத்தகைய சூழலை குறிக்க பயன்படுகிறது? அதிலும் இது புதுமை இதிலும் அது புதுமை. ஆப்ஷன் ஏ ஒவ்வொரு விஷயமும் மற்றொன்றை விட விசித்திரமாக இருக்கிறது அப்படின்றத சொல்றது தான் இது. எல்லாமே ஆச்சரியம்தான் அப்படின்றத குறிப்பிடுற பழமொழி. பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலையும் சொல்லுங்கள். அதிலே குறைச்சல் இல்லை ஆட்டடா பூசாரி என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? ஆப்ஷன் பி எந்த குறையும் இல்லை கவலை இல்லை அதனால் தனது சடங்கை தொடரலாம் என ஊக்கமளிப்பது. அடுத்து 88. அது அதற்கு ஒரு கவலை ஐயாவுக்கு 8 கவலை. அது அதற்கு ஒரு கவலை ஐயாவுக்கு 8 கவலை. இப்பழமொழி எதனை விளக்குகிறது? பெரிய பொறுப்பில் இருப்பவனுக்கு மற்றவர்களை விட பல மடங்கு கவலைகள் இருக்கும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பழமொழி. அடுத்து அது எல்லாம் உண்டிட்டு வா என்பான் என்ற பழமொழியின் கருத்து என்ன? அது எல்லாம் உண்டிட்டு வா. தனக்கு தேவையான அனைத்தையும் அனுபவித்துவிட்டு பிறகு மற்றவர்களை வந்து பார்க்கும்படி அழைப்பது. அடுத்த பழமொழி. அதுக்கு இட்ட காசு மெனக்கெட்டு அரிவாள் மனைக்கு சுருக்கிட்டதா என்ற பழமொழி உணர்த்தும் நிலையாது? அதுக்கு இட்ட காசு மினக்கெட்டு அரிவாள் மனைக்கு சுருக்கிட்டதா என்ற பழமொழி உணர்த்தும் நிலையாது? ஆப்ஷன் பி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட பணம் வீணாக செலவழிக்கப்பட்டு வேறொரு சிறிய நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படுவது. அடுத்த பழமொழி. அதுவும் போதாதென்று அழலாமா இனி என்ற பழமொழி எதனை அறிவுறுத்துகிறது?
ஆப்ஷன் ஏ கிடைத்ததும் போதவில்லை என்று இனிமேல் வருத்தப்படாமல் கிடைத்ததை வைத்து திருப்தி கொள்ள வேண்டும். அதைரியம் உள்ளவனை அஞ்சாத வீரன் என்றாற் போல இப்பழமொழி எத்தகைய செயலை கேலி செய்ய பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ கோழையான ஒருவனை வீரன் என்று புகழ்வது போல தகுதி இல்லாத ஒருவரை பொய்யாக புகழ்வது. அதை விட்டாலும் கதியில்லை அப்புறம் போனாலும் வழியில்லை என்ற பழமொழி உணர்த்தும் இக்கட்டான நிலை யாது? ஆப்ஷன் பி தற்போதைய நிலையை விட்டால் வேறு வழியில்லை, மேலும் முன்னேறவும் சாத்தியமில்லை. அடுத்து அத்தமும் மிகுதியானால் அல்லவோ அம்பட்டன் பெண் கேட்கிறான். இந்த பழமொழியில் அத்தம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? அத்தம் மிகுதியானால் அல்லவோ அம்பட்டன் பெண் கேட்கிறான். அப்போ அதில் அத்தம்ன்ற சொல் செல்வம் அல்லது செருக்கை குறிக்கக்கூடிய ஒரு பொருளை தருது இந்த பழமொழியில. அடுத்து அத்தனையும் நேர்ந்தால் உப்பிட மறந்தால் என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து என்ன? அத்தனையும் நேர்ந்தால் உப்பிட மறந்தால். ஆப்ஷன் பி ஒரு செயலை செய்ய எல்லாவற்றையும் சரியாக செய்தும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுவிடுவது. அடுத்து அத்தான் செத்தான் மயிரா போற்றி கம்பளி மெத்தை நமக்காட்சி என்ற பழமொழி மனிதனின் எத்தகைய தீய குணத்தை குறிக்கிறது? ஆப்ஷன் பி ஒருவரின் இழப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அதனால் தான் தனக்கு கிடைத்த ஆதாயத்தை பற்றி மட்டும் சிந்திக்கும் சுயநலத்தை குறிக்குது. அத்திக்காயை பிட்டு பார்த்தால் அங்கும் இங்கும் பொல்லல். இப்பழமொழியில் பொல்லல் என்பது எதை குறிக்கிறது? பொல்லல்னா எதை குறிக்குது? குறைபாடு அல்லது வெற்றிடத்தை தான் பொல்லல் அப்படின்ற வார்த்தை குறிக்குது. அடுத்து அத்தி பூத்தது போல் இருக்கிறது அவன் வந்தது என்ற உவமை எதனை உணர்த்துகிறது? அத்தி பூத்தது போல் இருக்கிறது அவன் வந்தது என்ற உவமை எதனை உணர்த்துகிறது? ஒருவன் வருவது என்பது மிக மிக அரிதான நிகழ்வாக இருப்பது. 99 அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழுதான். இப்பழமொழி எதனை விளக்குகிறது? அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழுத்தான். ஆப்ஷன் ஏ ஒரு விஷயத்தின் வெளிப்புற தோற்றம் நன்றாக இருந்தாலும் அதன் உள்ளே முழுவதும் குறைபாடுகளாக இருப்பது. அடுத்து 100வது பழமொழி அத்திப்பூவை ஆர் அறிவார்கள் என்ற பழமொழியின் தத்துவம் என்ன? அத்திப்பூவை ஆர் அறிவார்கள் என்ற பழமொழியின் தத்துவம் என்ன? ஆப்ஷன் பி ஒரு அரிய பொருளை அல்லது நிகழ்வை யாரும் எளிதில் அறியவோ பார்க்கவோ முடியாது.